Praise the Lord. காலைமதியம் மட்டுமாய் தேவனை நாம் உள்ளத்திலே மகிழ்ச்சியோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஆராதிக்க முடியாது. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியே வந்த பொழுது அங்கே மரண தூதனாதவன் கடந்து சென்றான். பாஸ்ஓவர், அதற்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆடு வெட்டப்பட்டு இரத்தம் தெளிக்கப்பட்டு அவர்கள் கசப்பான கீரையோடு கூட அப்பத்தோடு கூட நின்று கொண்டு வேகமாக அந்த ராத்திரியில் 2 காரியங்கள் நடந்தது. முதலாவது காரியம் என்ன? முதற் பேரானவர்களெல்லாம் காக்கப்பட்டார். ஆனால் பார்வோனின் பக்கத்திலே முதற் பேரானவர்களெல்லாம் அழிக்கப்பட்டார். நம்மெல்லாம் யார்? எப்படி முதல் பேராக? அது பெரிய கதை, அது தொடர்ந்து வந்தீங்கன்னா தெரியும். அது சொல்லிடுறேன் நான். ஒரே ஒரு சபை தான் இருக்குது. பேதுரு எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 310ஆம் பக்கம். இது 310ஆம் பக்கம் 23ஆம் வசனம். இருமா படிக்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ சும்மா மெதுவா படிங்க. எங்க பேர் எழுதிருக்கணும்? நீ எந்த கோயிலில் போய் பேர் எழுதினாலும் அது என்ன கிடையாது. பூமியில் போய் எந்த கோயிலில் பேர் எழுதினாலும் பிரயோஜனம் கிடையாது. எங்கே பேர் எழுதிருக்கணும்? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவன் யார்? உண்மையாவே இஸ்ரவேலர் தான் கர்த்தருடைய முதற் பேர். அவன் சேஷ்ட புத்திரன் சொல்கிறார். நீங்கள் என்னாகமத்தில் வாசிக்கலாம். இஸ்ரவேல் தான் அவருடைய புத்திரன். அவர் தமக்கு சொந்தமானவர்களே வந்தார், அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்வது நமக்கு இந்த பாக்கியம். மறைமுறையில் உட்காந்து நம்ம இருக்கிறோம். அவன் ஏற்றுந்தானே நமக்கு என்ன இருக்குது? பாக்கியம் இருக்காது. அறிந்திருந்தால் மகிமையின் பிரபுவை சிலுவையிலே அர்த்தங்கள் மாற்றீங்கள. 2வது நமக்கு முதல் பேரான ஆகிடணும். முதல் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய நாம் எதனாலே நாம் இது பண்ணியிருக்கிறோம்? அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று பேதர் சொல்லுவார், நீ பொன்னினாலோ வெளியினாலே மீட்கப்படவில்லை, லேவியர்கள் பொன்னினாலே மீட்கப்பட வேண்டும். அதனால் லேவியராக இருக்குது. நீ எதிலே மீட்கப்பட்ட? ஆட்டுக்குட்டின் ரத்தத்தில் நீ மீட்கப்படவில்லை, நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டு என்ன பண்ண? நீ முதல் பேரானாகிவிட்டாய். உன்னுடைய பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அந்த விசுவாசத்தை காண்பி கொடுப்பதால் அந்த பாசவர் தான். நான் மரணத்தை வென்று ஜீவனுக்குள்ளதாக போகப் போகிறேன். 2000 ஆண்டுகளாக கிறிஸ்து வந்தார் என்பதை அறிக்கை எடுத்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றது? இது செய்யும்போது நீங்கள் என்ன செய்யுங்க? என்னை நினைவு கூறுங்கள். என்ன நினைவு கூறுங்க? நான் உலகத்திற்கு வந்தேன், நான் மரித்தேன், நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், நான் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தேன், நான் பரலோகத்துக்கு போயிருக்கிறேன், திரும்பவும் இவ்வளவுதான் சொல்றேன். 1. 2வது நீங்க என்ன சொல்றீங்க? நீங்கள் எல்லாரும் அந்த ஒரே அப்பத்திலே, நம்மளாம் யாரு? கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. இந்த சபை பிரிந்திருக்கிறதா? எல்லாரும் ஒன்று தானே. அதை காட்டுவதற்காக தான் அந்த ஒரே அப்பம். இந்த ஒரே அப்பத்தில் நம்மளை அப்போ நான் ஐ ஆம் பார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட், தனித்தனியாக பிரிப்பதில். ஆகினால அந்த சபை என்பது அவருடைய சரீரம், தலை என்பது கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. புரியுதுங்களா? வெரி சிம்பிள். இதெல்லாம் இது யார் நமக்கு சின்னதாக மாற்ற சொன்னது? யார் உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்க சொன்னது? இதில் என்ன கஷ்டம்? இதில் செய்ய முடியுமா முடியாதா? சபைகளில் சொன்னேன்.
ஒரே அப்பத்தில் எல்லாரும் எடுத்துக்க முடியுமா முடியாதா? ஏன் செய்ய மாட்டேன்றான்? அது அவனுக்கு சாத்தானுக்கு பிடிக்கும். we are all part of one body. ஒரே சரீரத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவுதான். அது சிம்பிள். இது நீ தொடலாம், நான் தொடலாம், விட்டு சீசர்களை கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள். இல்லைங்களா? எதுவுமே எழுதாம இருக்கிறதா நீங்கள் வாங்கி, இல்லை நான் தான் கொடுக்கணும். இல்லை, அங்கே மூலஸ்தானத்துக்குள்ள யார் போனோம்? பிரதான ஆசாரியர் என்ன போனோம்? வருஷத்துக்கு ஒரு தான் போனோம். திரைச்சீலை கிழிக்கப்பட்டு விட்டது. இட் இஸ் ஓப்பன். எல்லாருக்கும் வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாரும் என்னுடைய சிறுசுகள், எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், எல்லாரும் என்னுடைய உடைமைகள் என்று கர்த்தர் நம்மை விரிவாக்கி போட்டார். அந்த 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 விடுதலையோடு கூட தேவனுடைய பந்தில நாம் பங்கு பெறுகிறோம். as often as you can. முன்ன கூட என்ன சொன்னேன் நினைக்கிறேன், நீங்கள் அந்த வசனத்தை படித்து நீங்கள் வரும்போதெல்லாம், நீங்கள் இதில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் சில பரிசுத்தவான்கள் தினந்தோறும் கூட அனுசரிச்சிருக்காங்க. தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப நேரம் அவங்க யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் பங்கு பெறுவாங்க. தேவனுக்கு மகிழ்ச்சி. என்னை 2000 வருடங்களுக்கு பிறகு என்னை நினைத்து கொண்டு இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்குமா இருக்காது? அவர் அதை நம்பிக்கொண்டு இருக்கிறான் என்பது அவர் மகிழ்ச்சியாக இருக்குமா இருக்காது? நிறைய பேர் சொல்கிறான், அவர்லாம் வரலீங்க, அவர் செத்துட்டாரு. ஒரு மதம் சொல்லிச்சு அது இட்ஸ் அ ஃபெயிலியர். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை ஃபெயிலியர். ஒரு உயிரோடு ஏஞ்சிக்கல. முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறான்? ஏஞ்சிக்கல. யூதர்கள் என்ன சொல்கிறான்? ஏஞ்சிக்கல. அவர் 2 பேர் தான் சண்டை போட்டுக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் இந்த இந்த இருண்ட கண்டத்திலே விக்கிரங்களால் நிறைந்திருக்கிற ஒரு கண்டத்திலே உட்கார்ந்து கொண்டு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை விசுவாசித்துக் கொண்டு அவர் திரும்ப வருவார் என்று காத்து கொண்டிருக்கணும். தெரியுங்களா? அதை அறிக்கிடுகிறார்கள் தானே, வேற ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் வேற ஒன்றும் மந்திரம் எல்லாம் கிடையாது. சரி, இப்போ காலையிலேருந்து நான் பார்த்து கொண்டு இருக்கோம். தேவன் நம்மோடு கூட பர்சனல் கனெக்ஷன். கும்பலாக என்னென்னமோ பண்ணியிருக்கோம். கும்பலாக கோயிலுக்கு போயிருக்கிறோம், கும்பலாக பாட்டு பாடியிருக்கிறோம். நானும் கர்த்தருக்கு தேவையில்லாத வேறு எல்லாம் பண்ணிக்கிறோம். கோயிலுக்கு வெள்ளாடிக்கிறது. பைபிள் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும். கோயிலில் பைபிள் ஸ்டாண்ட் இருக்கா? பித்தளையில் இருக்கா? மரத்தில் இருக்குது. பைபிளில் இருக்குது. அந்த கோயிலில் வந்துட்டு பிராஸில் இருக்குது. அது ஒருத்தர் வாங்கி கொடுப்பார். அது வாங்கி கொடுத்தாலும் மாற்றத்துக்கு போக முடியாது. பைபிள் ஸ்டாண்டு அப்படியே பறந்து பறக்கிற மாதிரி இருக்கும். அது மேலே பைபிள் ஸ்டாண்டு பித்தளையில். அதுக்கு பிராஸை போடுவேன். நான் பிராஸை போட பறந்து போக முடியுமா? அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. யூ பி வித் மீ. அதை தான் நாம் காலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னோட கூட நீ இரு. கர்த்தர் ஆரம்பத்திலிருந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார். அது நீயாகவும் நானாகவும் கொண்டால் நாம் பாக்கியசாலி. உலகம் அவர் ஏற்றுக்கவே இல்லை. அவருக்கு முழுவதுமான ஃபெயிலியர் தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 இல்லையா 2 கிடையாது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 3:8. போதும். மறுபடியும் சொல்கிறேன், படிக்கும் பொழுது இனிமேல் வீட்டில் படித்தாலும் சரி, இங்கே படித்தாலும் சரி, எழுதின வசனம் ஒரே ஒரு எழுத்து கூட என்ன பண்ணல, தப்பாக எழுதல. எவ்வளோ டீட்டெயில் எனக்கு கொடுத்துருக்கான் பாரு. எவ்வளோ டீட்டெயில். எப்போ 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 சத்தம் கேட்டாங்களா? பகலில் குளிர்ச்சியான வேலை இருக்குமா? குளிர்ச்சியான வேலை எப்போ இருக்கும்? அதிகாலையில் இருக்கும். அப்புறம் ஈவினிங்கில் தான் இருக்கும். பகலில் இருக்குமா? ஆனால் அப்போ அப்படி இல்லை. அது ஒரு தனி கடை. அப்பொழுது த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் த இயர், சேம் வெதர். அப்படி தான் கர்த்தர் படைச்சார். காலங்குள்ள சீசனுக்குள்ள அவங்க தான் படைச்சார். அப்போது அதில் பகல் குளிர்ச்சியான நேரம். தேடி வருது யாரு? கர்த்தர். யாரு தேடின்னு வராரு? தான் பிள்ளைங்கள. ஆதாமையாவாள் இல்லை. யாரு தேடி வர்றாரு? அவங்க இருந்தாங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் இல்லை. எதுக்கு வந்தார் அவரு? எதுக்கு வந்தார்? என் பிள்ளைங்களோட கூட கொஞ்ச நேரம் பேசியிருந்துக்கலாம். அதுதானே வந்திருப்பாரு. அதுதானே வந்திருப்பாரு. முதல் ஃபெயிலியர்.
இல்லை. எங்கே போயிட்டான்? ஒளிஞ்சிங்கன்னா போய் மற்ற கதை உங்களுக்கு தெரியும். இதுதான் ஆரம்பத்திலிருந்து 6000 வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. நாமும் கர்த்தரை ஏமாத்திடக்கூடாதுன்றது தான் காலையிலேருந்து பார்த்தோம். ஆர் யூ அவைலபிள் டு காட்? நேற்று நாங்கள் ஒரு வியாதியார் தேடி போனோம். ஒரு வீட்டுக்கு வியாதியாக இருக்கிறான், பிளட் கிளாட்டு நம்ம விவரம் பார்த்தேன். அங்கே போய் வீட்டு கதவு திறந்தா வீட்டு திறந்து போட்டு கிடக்குது. இவர் ஆளை காணோம். யாருக்குமே தெரியல எங்கே போனாருன்னு. காலையில் பிளட் கிளாட் வருது. ஹார்ட்லேருந்து பிளட்டு மூளைக்கு போகிற பிளட்டில் கிளாட் ஆகிட்டு மறுத்து போயிருப்பார். ஏதோ கர்த்தர் காப்பாற்றி வச்சுக்கிட்டாரு. அவரை பார்க்கறது நாங்கள் போனால் அவர் வீட்டில் இல்லை. எங்கே போனாலும் வீட்டில் யாருக்கும் தெரியும். இவர் காலில் ஏற்றி பையத்திங்கன்னு போயிருக்கிறார் கடைக்கு. என்னன்னு கேட்டால் விநாயகர் சதுர்த்திக்கு பால் கிடைக்காது, சொல்லி பால் வாங்க போயிடுன்னு சொல்லி தேடி இடி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் வைங்களேன். அந்த மாதிரி கர்த்தர் இங்கே வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட பேச வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனால் அங்கேயே அவருக்கு தோல்வி தான். அவன் என்ன பண்ணிட்டான்? போய் ஒளிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் யார்? அடுத்தது காயினு கிட்ட போகிறாரு. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அன்னைக்கு கேட்ட கேள்வி இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது? நான் என் சகோதரனுக்கு காவலாளிக்கு இதில் என்ன பண்ணிட்டான்? சகோதரனை கொலையாளி. அவன் காவலாளி அல்ல. கர்த்தர்கிட்ட சொல்றான், என் சகோதரனுக்கு நான் யாரும் இல்லை, காவலாளி கிடையாது. நான் யாரு? நான் கொலையாளி. இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரே நோக்கம் எப்படிது? ஹமாஸ்ல இருக்கிற அவ்வளோ பெரிய ஒன்னாக பாலஸ்தீனர்கள் என்ற இஸ்லாத்திலர்களுக்கு இல்லாத மாதிரி ஒரு பூமியை உண்டாக்க வேண்டும். அங்கே போய் பார்க்குறாரா காயின் கிட்ட, அகைன் ஃபெயில். இல்லை மனசு எப்படி என்னடா அது? அவனை போய் பார்த்தா அவன் ஒழிஞ்சிருக்கிறான், இவனை போய் பார்த்தா நான் காவலாளியான்னு கேட்குறான். அதன் பிறகு அப்படியே போகுது. 5ஆம் அதிகாரத்தில் வருது ஏனோக்கு கொஞ்சம் அவரோடு கூட ஒரு, ஆனால் ஏனோக்கு வரும்போது ஒரு 622 987 வருஷம் வரைக்கும் அவன் வாழலாம். அவன் ஏனோக்கு எப்படி வந்து கொண்டிருந்தான்? படிக்க போகலாம். 24 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். போதும். ஏனோக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. வாட் இஸ் தட் இன் இங்கிலீஷ்? walked with God. இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். He walks with me and talks with me along the narrow way. அவரோட பேசுறதுக்கு தான் விரும்புறாரு. உங்கள்கிட்ட வேற என்ன கேட்குறாரு? ஏனோ பார்த்தா மாட்டினான், கொஞ்ச நாள் கதையை ஓட்டினார். அப்புறம் யார் வரான்? நோவா வரான். நோவா வரத்துக்குள்ள எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு? 1556 வருடங்கள் ஆகிப்போச்சு. ஆதாமை உண்டாக்கி நோவா வரும்பொழுது அதை தான் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருந்தேன் நான் உங்களுக்கெல்லாம். 1556 வருஷத்துக்குள்ள என்ன ஆகிப்போச்சு? 6ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. The sons of God saw that the daughter of men were beautiful, and they married any of them they chose. தமிழ்ல மனுஷன் பூமியின் மேல் பெருகத் துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தேர்வு. ஆங்கிலத்துல ஒரு வசனம் சொல்லுவாங்க, from the pan to the fire அப்படின்னா. அடுப்பில் ஏதோ வறுத்துருந்தாங்க, அங்கே ரொம்ப கொதிக்குதுன்னு என்ன பண்ணிச்சேன், எகிரி எங்கே வந்துச்சான்? நெருப்பில் விழுந்துச்சு. அப்படி இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பக்கம் தேவத்தை அவன் சும்மா இருந்திருப்பான்,
இந்த பக்கம் மனுஷகுமார் சும்மா சும்மா இல்லாமல் இந்த உருவாக்கி இவன் 2 பேரும் பார்த்தான் இல்லை. ஓ அப்படிங்களா, என்ன பண்ணிட்டான் தேவதூதெல்லாம் வந்து மனுஷகுமார்த்திகளை. அதுதான் இந்து புராணத்தினுடைய முழு வரலாறு இந்த 2 வசனம் தான். முருகர் யாரு? கடவுள். பள்ளி தேவாலயம் உலக பெண்கள். அதுதான் ஏறக்குறைய உலகத்தில் உள்ள பல காலங்கள். அப்படி என்னடா அது நம்ம ஒன்று நினச்சா இதுக்கு நாய் போச்சுது. அவன் சும்மா இருந்திருப்பான் போலுது, இவன் சும்மா இருந்திருப்பான். இவனை உருவாக்கி கொண்டு பிறகு என்ன ஆயிடுச்சு? அதனால என்ன நடந்தது? 2 பேரும் சேர்ந்து ராட்சதர்கள். 4ஆம் வசனம். வாட் வாஸ் தி அவுட்கம் ஆஃப் இட்? கர்த்தர் வந்துட்டு ஒன்னொன்னையும் அவ்வளோ அழகா படைச்சு அவனோடு கூட உறவாட முடியாது வந்தா ஃபெயிலியர். இப்போ இவன் 2 பேரும் என்ன நினைச்சான்? பெர்னாட் ஷா கிட்ட ஒரு பொம்பளை வந்தான். என்னம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏம்மா? நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், நீ ரொம்ப அறிவா இருக்கிற, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினா அழகான அறிவான பொண்ணு பிறகும். பெர்னாட்டை கேட்டதா சந்தோஷம். ஆனால் உன்ன மாதிரி அறிவும் என்ன மாதிரி அழகாக பிறந்த இவரும் அழகாக இருக்க மாட்டார், அவருக்கு அறிவு கிடையாது. அந்த மாதிரி பிறந்தா என்ன பண்ணுவேன்னு. அந்த மாதிரி இங்கே பாருங்க, தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகள் எப்படி இருந்திருக்கணும். அதனால தான் நேற்று பார்த்தீங்களே, நீ யாரை பார்த்தீங்க? யானை நடந்து போறீங்கிறாரு இல்லை, பக்கத்தில் சுண்டலி போறாரு. அவுட்கம் அதுதான். ராட்சசர்கள். என்னடா இது நம்ம இன்னும் நினைச்சு சொல்றாரு. 6ஆம் வசனம். தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். It still continues. But that is not the end of the story. அது அல்ல. எல்லா இடங்களிலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்த்து கொண்டுதான். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை. ஒருவேளை எல்லாரும் போயிடலாம். நான் சொல்கிறத நெகட்டிவ் சொல்லிட்டு வரேன், பாசிட்டிவ் சைடை பார்க்கணும். அதான் நம்ம காலையில் 2 பாசிட்டிவ் பார்த்தோம். தேவனோடு கூட வாழ்கிறவர்கள், தேவன் தேடி வரும்போது அவருக்கு கிடைக்கிறவர்கள், அவரை குறித்தே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறவர்கள், அவருக்காகவே வாழ்ந்து முடித்த மனிதர்கள் உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். இட் இஸ் நாட் அ டோட்டல் ஃபெயிலியர். இட் இஸ் மேபி மேஜர். 90% இருக்கலாம். கர்த்தர் அந்த சமூகம் 90% கேட்கல. He expects only the 10%. எனக்காக நிற்கிறவன் யார்? என்னோடு கூட எனக்காக காத்து இருக்கிறவன், என்னோடு பேசுகிறவன் யார்? அடுத்தது யார் மாற்றான்? நோவா சொல்றார். நோவா என்ன பண்ணா? படிங்க 9ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Noah was a just man, perfect in his generations. Noah walked with God. படி. நோவாவுக்கோ கர்த்தருடைய கட்டளையில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. சொல்லுங்க படிங்க. நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமமாய் இருந்தான். லேவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆக அங்கொண்டு அவனை வைத்துக்கொண்டு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார். மனுஷன் வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. 100 வருஷம் அவ்வளோ பெரிய பேழை மறுபடியும் முயற்சி பண்ணுறாரு. சரி, இதெல்லாம் மாற்றிட்டு என்ன பண்ணலாம்? இன்னொரு புதிய சந்ததி உருவாக்கலாம் இல்லைங்களா? இதுதான் எல்லாம் தப்பாகி போச்சு இல்லைங்களா? எல்லாரும் வந்துட்டு ராட்சசர்கள் உருவாகிட்டாங்க. தேவது குமாரங்களோட குமாரதிகள் பண்ணிட்டாங்க. அவன் போய் கொலை பண்ணிட்டான். இவன் பழத்தை சாப்பிட்டான். இவன் நிர்வாணி ஆகிட்டான். இன்னும் இல்லாததெல்லாம் இப்போ இறைமையில சொல்ல என் மனசில் நினைக்காததெல்லாம் சரிடா நீ வருத்தப்பட்டார். அப்புறம் ஒரு ஐடியா பண்ண, சரி வேற நெக்ஸ்ட் சான்ஸ் யாரை வச்சு பண்ணுறாரு? நோவை வச்சு என்ன பண்ணுறாரு? இருக்கிற அந்த 8 பேரை வச்சுக்கிட்டு, 8 பேரில் யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு வராங்கன்னு நினச்சார். வரல, யாரும் வரல. 100 வருடமாக அவன் அந்த பேழையை செய்கிறான். 100 வருஷத்தில் ஒருத்தன் கூட வரல. சாலை மணி ஆரம்பித்து 4 நாள்லேயே வரணும்னு பார்க்கலாம். வரமாட்டான். வரமாட்டான்.
8 பேர் உள்ளே போகிறாங்க. அவர் என்ன, இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம், அது அதோட அட்டர் ஃபெயில். சேம் காம் யாஃபேத். நோவா வெளியே வந்த பிறகு அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். இந்த இடத்துல எல்லாம் முடித்து ஜெயிச்சு வெளியே வராரு. வந்தபோது 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இருமா வேற படிங்க. நோவா வயதிருக்கிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு கூடாரத்துக்கு வஸ்திரம் இவ்வளோ நேரம் தான் நல்லவனா அந்த கர்த்தர் நினச்சிருப்பாரு. இந்த ஒருத்தர் தான் இருப்பான்னு பார்த்தா இவனை என்ன பண்ணிட்டான், இவரும் குடிச்சிட்டு வெறி கொண்டவனாகி. என்னடா இது ஆரம்பமே நல்லா இல்லை இது. அந்த 2 வருஷத்துக்கு நடுவில் எத்தனை வருஷம் ஆயிருக்கும் சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாரும். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெளிக்கொண்டு தன் கூடாரத்தில் வசனம் வெளிக்கு படுத்திருந்தான். இந்த 2 வசனத்துக்கு நடுவில் எத்தனை வருஷம் போச்சு? ஒரு வருஷமா? வேற 6லேருந்து போட்டு வேற வேற கரெக்ட். நீங்கள் கோதுமை நெல் போட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. திராட்சை பழம் வந்துட்டு திராட்சை மரம் வந்து சாதாரணமாக வளர்ந்து 5 வருஷம் ஆகும். நடுவில் பார்த்தா பாருங்க, இது அவன் இன்னும் மறுநாளே இன்னும் பிடிச்ச மாதிரி மறுநாள் குடிச்ச மாதிரி இருக்குது இல்லை. 5 இயர்ஸ் அதுக்குள்ளே இந்த 3 பிள்ளைகளும் வளர்ந்துடுறான். இந்த 3 பிள்ளைகளும் வளர்ந்து 3 பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணுற ஆசீர்வாதம். 9ஆம் அதிகாரம் 24 வந்து திராட்சை ரசம் குடிச்சு எழுதி அவன் கேட்குறான். 25, 26, 27 கானான் சபிக்கப்பட்டவன் இருப்பான். 26 இந்த 3 வருஷத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் 3 நாள் பிரசங்கம் பண்ணலாம். இல்லை நான் தான் டெலிவரி 3 வருஷத்தை வச்சுக்கின்னு 3 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறான். அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், கானான் சபிக்கப்பட்டவன். அவன் எப்படி இருப்பான், அவன் அடிமையாக இருப்பான். உலகத்திலே தோன்றினது நோவாவுக்கு பிறகு 3 வம்சங்கள் தான். வெள்ளையர்கள், கருப்பர்கள், மஞ்சள் இணைத்தவர்கள், மேங்களோனியன்ஸ். நீங்கள் வந்து சைனா, அதே மாதிரி ஜப்பான், கொரியா, இவங்க எல்லாம் வந்து மஞ்சள் இணைத்தவர்கள். மற்றவங்களாம் வந்து வெள்ளை நம்மளாம் கருப்பர் எடுத்தவர்கள். இந்த கானான் அடிமைப்பட்டான்றது ரொம்ப நாள் எனக்கு நீங்கள் வாங்க நீகிறோ பாருங்கள். அவனுக்கு இல்லாத பலம் கிடையாது, அவனுக்கு இல்லாத திறமை கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணான், நீகிறோ காலத்துக்கு அடிமைப்பட்டுருந்தான். அப்படி போவானுங்க, அப்படி பிடிச்சின்னு போய் வித்துருவோம். எல்லாம் இருந்தது. அவனை மாதிரி இசையில் திறமைசாலி உலகத்தில் யாரும் கிடையாது. அவனை மாதிரி நடனம் மைக்கேல் ஜாக்சன் நடனத்தில் யாரும் கிடையாது. அவனை மாதிரி ஸ்போர்ட்ஸ், அவனை மாதிரி பெரிய பாக்ஸர் யார், மைக்கேல் டைசன், அவனை மாதிரி எல்லாம் இருந்துச்சு அவனுக்கு. ஒரே ஒரு வசனம், அவனை யார் இருப்பான், சும்மா இல்லை. ஒரு வசனம் சொல்லு. 25 3 பேரையும் சொல்லிட்டு போகிறான். இன்னைக்கு இன்னும் அதுக்கு நிறைய இருக்குது. சேம் என்றால் யார், யாப்பேத் என்றால் யார், கானான் என்றால் யார், அதை பற்றி நீங்கள் படிக்கணுன்னாலே நிறைய படிக்கணும். நோவா சொல்லிட்டு கொண்டுட்டு போயிட்டான். அதுலேருந்து வந்தான். முதல்ல ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்ணுறான், நிம்ரோது. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னும் அவர்கள் நான் பூமியில் வீடெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளாவும் சிகரமுள்ள கட்டி நமக்கு பேர் உண்டாக
பண்ணுவோம் வாருங்கள். இன்னைக்கு எல்லாம் அதுக்கு பேர் என்ன பேர் இங்கிலீஷில்? வானத்தை சிகரம், ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். 68 மாடி, 100 மாடி. இன்னைக்கு வரல, அன்னைக்கே நோவா வெளியே வந்தோடனே அவனுக்கு சொல்லிட்டான், நாம் இப்படி போகாதுடா, அவருன்னு நீங்கள் பூமியிலும் பரகி பெருங்கன்னு என்ன பண்ணுறான், இப்படி போய் நமக்கு என்ன பண்ணுறோம், எனக்கு பேர் வரணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படிதான், எனக்கு பேர் வரணும். புர்ஜி கலிஃபாவில் போயிட்டு நம்ம வேத ராமன் போயிட்டு வந்துட்டாருன்னா அவ்வளோதான். என்னங்க போயிட்டு, நான் புர்ஜி கலிஃபாவில் 100ஆவது மாடிக்கு போயிட்டு வந்தேங்க. இல்லை எல்லாம் இங்கே எழுதி வச்சுருந்தான். எல்லாத்துலையும் என்ன இருக்குது, அவரு பாவம் அவருக்கு நினைக்கிறாரு, இப்போ 1 மணிக்கு போயிருக்கிறான். அப்புறம் போய் தான் வந்து யார் மாட்டுறது, ஆபிரகாம் மாட்டான். 15ஆம் அதிகாரம் 12 ஆபிரகாம் 15 12 சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காதலும் அவனை மூடிக்கொண்டது. அப்போதாவ ஆபிரகாமை நோக்கி, இதுதான், திஸ் இஸ் த இன்டிமசி வித் காட். தேவனுக்கு கூப்பிடும் பொழுது அவைலபிளாக இருக்குது. ஆபிரகாம் ஏறக்குறைய தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு அவைலபிளாக இருக்குது எல்லா இடத்துலையும். நமக்கு தெரியும் அந்த கதை, சொல்லுறதை செய்யலாம். அதுதான் ஆபிரகாம் சொல்கிறாரு, இந்த இடத்துல தேசத்தை கொடுப்பேன், இதை பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் பின்னாடி சொல்லியிருப்பீங்க. அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க. இரு 17ஆம் வசனம். அதே 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சூரியன் அஸ்தமித்து அந்த துன்பங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. யார் அது? கர்த்தர் சொல்லிட்டு அர்த்தர் சொல்றாரு 18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாயினியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காரியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அவன் அவனுக்காக காத்திருக்கிறான். கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்முடைய சப்ஜெக்ட் அதே தான். உங்களுக்கும் இருக்காங்க. ஹி வாண்ட்ஸ் டு பி வித் யூ. எவ்வளோ நேரம் இருக்காங்க ஆபிரகாம்? எப்போத்துலேருந்து எப்போ இருக்கிறாங்க? சூரியன் அஸ்தமிக்கு கொண்டு பிடிக்கும். இல்லை இப்போ வந்துட்டு காரெல்லாம் மூடிடுது இல்லையா? அவங்க பாருங்கள், அங்கே சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆகிப்போச்சு 2-3 மாதம். என்ன இது, இன்னொரு காணுமே. கர்த்தர் வந்து அந்த துண்டங்களெல்லாம் அவர் பட்சிக்கணும் இல்லைங்களா? அக்கினி ஜுவாலையில் கொண்டாடுறாரு, கையில் விட்டு புகைக்கிற அக்கினி எடுத்துறாரு பண்ணிவிட்டு அவனுக்கு அதை தான் மோசக்கிட்ட சொல்கிறாரு. அன்றைக்கி சொன்னாட்டா ஆபிரகாமுக்கு, இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் நான். ஆக தேவனுக்காக காத்திருந்த அநேக பிள்ளைகள் மத்தியில் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் ஆபிரகாம் பாப்பா டைம் ஆயிடுச்சு. 18ஆம் அதிகாரம் பாருங்க, 2ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசல் தரை மட்டும் முடிந்து, ஆண்டவரே உங்களுடைய கண்களில் கிடைக்காதனால் போது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டு. அப்பெல்லாம் வந்து இந்த தண்ணி எடுத்துன்னு போய் கால் கழுவி கொடுக்குறது சாதாரணமான காரியம் கிடையாது. தண்ணி வந்துட்டு சோ ப்ரெஷியஸ். அதாவது காலை கழுவி என்ன பண்ணுமா, சாய்ந்து கொண்டு இருங்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்குது, சின்ன வார்த்தை, ரீபோஸ். இருக்கா வார்த்தை? ரீபோஸ் இங்கிலீஷில் படி.
So he lifted his eyes and looked, and behold, 3 men rest. அங்கன்னு படிக்காத டிபோசிட் வார்த்தைங்க இருக்குது. டைம் ஆச்சு. And rest yourselves. ரெஸ்ட் தான். Rest yourself under ரெஸ்ட் யுவர் செல்ஸ். வேற ரிப்போசிட் வார்த்தை எதுவும் இல்லையா? Rest yourselves. ரெஸ்டோட அற்புதமான வார்த்தை ரிப்போஸ். இது ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. These are all the attributes of God. உங்களுடைய என் கூட என்ன பண்ண நினைக்கிறாரு? பேசணும். சும்மா நீ என் கூட நிற்கணும். அதுதான் வேத இன்னும் இப்போ நான் நிறைய இருக்கிற மாதிரிலாம் அப்புறம் அடுத்த கருத்து சித்தமாக அடுத்த வருஷம் பார்ப்போம். நாங்கள் சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். இப்போ இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் ஓடுறான் ஒடியாடுறான், மெல்லிய மாவு, அந்த நாள்லேயே மெல்லிய மாவு, ஒரு ஆட்டுக்கடை அடிக்கிறான், கொண்டாடுறோம், மட்டன் ரோஸ்ட்டு எல்லாம் பண்ணி என்ன பண்ணுங்க? புசியுங்கள். புசித்து எங்கே பண்ணுங்க? மரத்தடியிலே ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் புசித்தார்கள். அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் நினைக்கிறான், அங்கே நின்று கொண்டு இருக்கிறான். வந்திருப்பவர்கள் யார் என்பது தெரிந்து விடுகிறது. God wants to repose. இன்னொருத்த அங்கே உங்கள் போய் என்ன இருக்குது? ரெஸ்ட். அப்படி கூட எடுத்துங்க. ரெஸ்ட் என்பது வேறு, ரீபோஸ் என்பது வேறு. He was available. எல்லா நேரத்துலையும் ஆபிரகாம் அவைலபிளாக இருந்தான். இன்னும் நிறைய காரியம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுதான் நாங்கள் அன்றைக்கி பிரதர் பக்சிங் அவர்களுடைய ஒருத்தர் சொன்னார். நான் பாம்பேக்கு போனேன், சபையா சாப்பிக்கலான்னு போனேன். 5 பேர் வருவான், 10 பேர் வருவான், 20 பேர் வருவான். ஒருத்தனையுமே காணுமே. நான் என்னென்னமோ பண்ணின்னுக்கிறேன்னு கர்த்தரிடத்தில் சண்டை போட்டேன். கர்த்தர் கேட்டார், அவங்க இதெல்லாம் கேட்டேன். நான் இதெல்லாம் நான் கேட்கல. யூ பி வித் நீ என் கூட இருக்க, அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ அண்ட் மீ. அவரோடு கூட அதுக்கு நீ வேலையெல்லாம் விட்டுட்டுலாம் இல்லை, எல்லாம் எல்லாம் இருக்கணும். எல்லாம் இருந்தாலும் 100 வருஷம் நோவா என்ன பண்ணியிருப்பான்? He was available to God. வேலையை கட்டுறான்னா என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டான், போட்டான், எல்லாம் பண்ணான். பட் he did it. அதே தான் ஆபிரகாம், அதே தான் யாக்கோபு சொல்லுவோம். அருமையான ஒரு வசனத்தை சொல்லுவோம். என்னென்ன பண்ண எல்லாம் பண்ணான் தாவீது ராஜா. பட் யூ பி வித் மீ. 75 சங்கீதத்தை எழுதுறான். வருவார், வந்து பேசுறதுக்கு வருவார். இவன் சங்கீதம் எழுதிருப்பான். சரி டிஸ்டர்ப் பண்ணாத. திஸ் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யூ அண்ட் மீ. அதுதான் பக்சிங் அவர் சொன்னாங்க. நீ வேற ஒன்றும் பண்ணாத, யூ பி வித் மீ. அருமையான சகோதரர் எட்வின் சாமுவேல் அவர்கள் காலையில் 6 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கெல்லாம் வந்துடுவார் சமையல் செய்யறதுக்காக. தட் வாஸ் த டைம் தட் இஸ் ஸ்பென்ட் வித் காட். ஒரு நாளும் ரிலக்டண்டாக செஞ்சது கிடையாது. ஏன்னு கேட்டால் கர்த்தர் கடைசியாக செஞ்சுட்டு போனது அந்த சமைக்கிறது தான். அவங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. அது வரையும் பார்த்து முடிச்சுக்கணும். கொஞ்சம் லேட்டாக பரவாயில்ல. லாஸ்ட் சப்பரில் அதுக்கப்புறம் சரி நம்ம இப்போ அதையும் பார்த்துக்கலாம். வந்தியுமே விளையாட்டு கிடையாது. இப்போ நம்ம முடிச்சுட்டு சாப்பிட்டு போகிறோன்னா விளையாட்டு கிடையாது. கர்த்தர் செஞ்சு முடிச்சுட்டு போன கடைசி அவர்களுக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கள். 5000 பேர் கொடுத்தார். அது இல்லை முக்கியம். தன் சீஷர்களுக்கு, பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாவது இருக்கிறதா? யோவான் கடைசி அதிகாரத்தில் கேட்குறாரு. இல்லை அப்புறம் பார்க்கலாம், நம்ம பார்த்து போகிறோம். எட்வின் சாமுவேல் அதுதான் சபையினுடையது. ஏன் என்னங்க மற்ற கோயிலெலாம் போனால் போஸ்ட்டு போய் நிற்கிறேன், இவங்க கோயிலும் பார்த்து சோறு போகிறாங்க. இல்லை அதுக்கப்புறம் தான் ஆராதனை முடியுது. காணிக்க எடுக்கிறது இல்லை. கத்த சொல்லிட்டார், ஒருத்தங்கிட்ட போய் கை நீட்டி காசு வாங்காது. உனக்கு தேவைட்டா ஏன்கிட்ட கேளுனாரு. கடைசி வரைக்கும் அவர் அவர்கிட்ட தான் கேட்டார், அவர் தான் கொடுத்தார். அவர் வாழ்ந்துட்டு போனார். அவர் தான் அந்த அன்பின் ஆகாரத்தை ஆரம்பித்தார். எட்வின் சாமுவேல் காலையில் எழுந்துச்சு 8:30 மணி வரைக்கும் இட் வாஸ் அ டைம் தட் இஸ் ஸ்பென்ட் வித் காட். சமைக்கிறது இல்லை. எங்களெல்லாம் பிள்ளைங்க மாதிரி உட்கார வச்சு இவ்வளோ ரேஷன் ரைஸ் தான் வாங்குவார். ஒரு சாம்பார், அற்புதமான சாம்பார்.
சாம்பார் போட்டு இலையை போட்டு சாதத்தை போட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு இலையை வேறு எடுத்து போட்டு. சரிங்களா? ஒரு நாள் நான் சாயந்தரம் ஒரு நாள் அங்கே எங்களுக்கு ஒரு நாள் 9:30 மணிக்கு ஆராதனை சொல்லும்போது சொல்லுவார், இங்கே 9:30 மணிக்கு ஆராதனை சொன்னால் பரலோகத்தில் என்னன்னு சொல்லணும்? Amen. ஆமென் சொல்லுவார். அடுத்த வாரம் கருத்து சித்தமானால் நம்ம 9:30 மணி போடுறோம் 10:30 மணி போடுறோம்னு சொன்னால் பரலோகம் என்ன சொல்லுமா? ஆமேன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வந்துடுவார். நம்புறது முக்கியம் கிடையாது. நான் ஒரு நாள் கீழே போகிறேன், யாருமே இல்லை. அவர் ஒருத்தர் தகப்பனே அப்பா பிதான்னு ஜெபம் பண்ணிக்கிறார், யாருமே இல்லை. பட் யூ நோ தட் காட் வாஸ் தேர். நான் சொல்லிட்டேன்னா 10:30 மணிக்கு அந்த தகப்பன் என்ன பண்ணுவார்? வந்துடுவார். தட் வாஸ் இன்டிமசி ஆஃப் காட். அப்படி தான் எங்களை வந்து முற்பிதாக்கள் வழிநடத்திட்டு போனாங்க. விளையாடு கிடையாது. இட்ஸ் நாட் அ ஜோக். 6:30 மணிக்குன்னு சொல்லிட்டு நான் லேட்டாக வந்தா தப்பு இல்லை. அதே தான் கர்த்தர் செய்கிறேன். நம்மளோட He wants always to be with us. நம்மளை ஹானர் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பல நேரங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே நாம் அதை அலட்சியம் செய்து வருகிறோம். அதனால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ படிக்கிறீங்க. யோவான் கடைசி அதிகாரம். லாஸ்ட் சாப்டர். இருங்க, யோவான் 21:5 வசனம். இருங்கம்மா. பிள்ளைகளே, ருசிக்கிறதுக்கு ஏதாயிரம் உன்னிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டான். இவ்வளோ வருஷமா 3 வருஷமா கர்த்தரோட கூட ஊழியம் செய்யறான். அவர் செத்துட்டு கூட என்ன நினச்சிட்டான்? கதை முடிஞ்சுது, நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் போய் மீன் பிடிக்க போயிடலான்னு போயிட்டான். அப்போ அவங்க வந்து நின்று கேட்குறாரு, புசிப்பதற்கு ஏதாவது உண்டா? ஒன்றுமில்லைன்னு சொன்னார்கள். 9 வசனம். கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் கண்டார்கள். யார் செஞ்சு தரா? அங்கே வேற யாரும் கிடையாது இல்லையா? கேட்கும் போது இல்லைன்ட்டாங்க. பிள்ளைங்க போயிட்டு வரதுல என்ன பண்ணுறாரு? மீன் பொறிச்சு அப்பம் பண்ணி வச்சு அவர் கடைசியாக செஞ்ச வேலை. புரியுதுங்களா? அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடைய ஆலயத்துக்கு வந்து போகும்போது ஒரு குடும்பமாக, சாப்பாடு முக்கியம் கிடையாது, ஒரே குடும்பமாக அன்பாக அன்பு. ஏன்னா இட் வாஸ் இஸ் கன்சர்ன். என் பிள்ளைங்க சாப்பிடணும், ஏதாவது கொடுங்க சொல்லிட்டு சொல்லுவார். அதை சொல்லும்போது அழகாக சொல்லுவார். 12 வசனம். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடினால் அவர்களின் ஒருவனும் என்று கேட்க துணியவில்லை. 13. அப்போது இயேசு வந்து அப்பத்தை மேன்மைப்படுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அதனால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாத்துக்கும் என்ன இருக்குது தெரியும் சார்? இஸ் அ மீனிங். நம்முடைய முற்பதாக நமக்கு காண்பித்துட்ட வழி. அதனால அப்படிப்பட்ட வழி எனக்கு கஷ்டம்தான். காலையில் போய் சாப்பாடு செய்கிறாங்க, கஷ்டம்தான். 10 பேர் 12 பேர் நம்ம சாப்பாடு செய்கிறது கஷ்டம்தான். பட் தட் வாஸ் 10 பேர் தானே சாப்பாடு செஞ்சார் இயேசுநாதர்.